தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாமகவில் ஏற்பட்ட 4 பிளவுகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி 1989ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. டாக்டர் ராமதாஸ் நிறுவனர், தலைவராக தீரன் இருந்து வந்தார். 1998ஆம் ஆண்டு அதிமுகவுடன் டாக்டர் ராமதாஸ் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது கூட்டணி வைத்து 5 தொகுதிகளை பெற்றார். இதனால் அதிருப்தியடைந்த பேராசிரியர் தீரன், பாமக தலைவர் அவர்கள் கட்சியை உடைத்து தமிழ் பாமக என்ற ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்தார். பின்பு அவரால் கட்சி நடத்த முடியவில்லை. அவர் இறுதியில் பகுஜன் சமாஜ் கட்சியில் போய் சேர்ந்து விட்டார். அடுத்ததாக 1996ஆம் ஆண்டு நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, பண்ருட்டி ராமச்சந்திரன் ஆகியோர் இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்தனர். ஆனால் தேர்தல் ஆணையம் பாமக டாக்டர் ராமதாஸ் தலைமையில் தான் என உறுதி செய்தது. பின்பு நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, பண்ருட்டி ராமச்சந்திரன் 2 பேரும் தனி கட்சி ஆரம்பித்தனர். பண்ருட்டி ராமச்சந்திரன் இறுதியாக தேமுதிகவில் போய் சேர்ந்தார். மூன்றாவதாக வேல்முருகன், பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டசபை உறுப்பினராக இருந்த வேல்முருகன் பாமகவில் இருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து வட மாவட்டங்களில் கணிசமான அளவில் பாமக தொண்டர்களை வைத்து கட்சி நடத்துகிறார். இது 3வது பிளவு. 4வது பிளவு தற்பொழுது டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை. இதில் கட்சி மிகப்பெரிய பிளவை சந்தித்துள்ளது. கட்சி 2 பிரிவாக உள்ளது. டாக்டர் ராமதாஸ் தலைமையிலும் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலும் செயல்படுகிறது. ஆக பாமகவில் இதுவரை 4 பிளவுகள் ஏற்பட்டுள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள இந்த பிளவு மிகப்பெரிய பிளவாக கருதப்படுகிறது. இதில் வன்னியர்கள் டாக்டர் ராமதாஸ் பக்கமா, அன்புமணி ராமதாஸ் பக்கமா என்பது தெரியவில்லை. வருகிற சட்டசபை தேர்தலின் பொழுதுதான் அது தெரிய வரும்.